இது நான் டிவிஎஸ் கம்பெனியில் வந்து ஒரு 47 வருஷமாக ஃபோர்மனாக இருக்கேன் சார். சரிங்க சார். மெக்கானிக்கல் செக்ஷனில். ஓகேங்க சார். நாங்கள் வந்து ட்ரக்கு இந்த மாதிரி ஹைட்ராலிக் ஃபோர்க் லிஃப்ட்டு, பொக்லின் இந்த மாதிரி வண்டிகள்லாம் வந்து ஹைட்ராலிக் சிஸ்டம் பூராமே வேலை பார்ப்போம். ஓகேங்க சார். இப்போ நான் அந்த வேறு ஊருக்கு போயிட்டு வரும்போது இந்த ஷோரூமில் நிப்பாட்டிக்கிறத பார்த்தோன்னே நமக்கு இந்த வண்டியில் பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு. ஓகேங்க சார். ஆமாம், இது நம்ம இந்தியன் இவங்களே நம்ம திண்டுக்கல்லே தயார் பண்ணுறாங்கும் போது நமக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. சரிங்க. அதனால தான் சாரை பார்த்து மீட் பண்ணிவிட்டு இன்னும் இந்த மாடல்களை வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னும் நம்ம இந்தியாவில் மற்ற ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இதை விளம்பரப்படுத்தினோம்னா இவங்களுக்கு நம்முடைய பொருளுக்கு வந்து நல்ல மதிப்பு அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு பொருட்களை நம்ம ஆசைப்பட வேண்டியதே கிடையாது. நம்மளே இவ்வளோ பொருட்களை வந்து இவ்வளவு டெக்னாலஜியை வச்சுட்டு வெளிநாட்டுக்காரன்ட்டு இருந்து வாங்கி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுனால செலவினங்கள் அதிகமாகுது. அதே நேரத்தில் பார்க்கும்போது அவனுடைய பொருளுக்கு சாமான் கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பா எல்லாமே ஆசைப்பட்டு வாங்கிடுறான். ஆனா ரிப்பேர் ஆச்சுன்னா மாச கணக்கில் நிக்க வேண்டியதா இருக்கு. அவன்கிட்ட இருந்து அந்த பொருட்களை தர வச்சு வாங்கும்போது அதிக செலவாகுது. அதனால தரம் குறைஞ்ச பொருட்களை போய் நம்ம அங்க வாங்கிட்டு வந்தது நம்ம கண் முன்னாடியே இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. உடனே ஏதாவது ரிப்பேர்னாலும் அவங்களே வந்து உடனே அட்டென்ட் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா அவங்க டீலர்ஷிப் சென்னையிலயோ பெங்களூர்லயோ இருப்பாங்க. அவங்கள தர வைக்கிறதுக்கே நமக்கு நிறைய செலவினங்கள் ஆகுது, டைமிங் வேஸ்ட் ஆகுது. அப்போ நம்மளுடைய வருமானம் குறைய ஆரம்பிக்கும். அதனால இது நம்மளுடைய பொருள் வந்து நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சூப்பருங்க சார். இந்த இதோடைய மாடல்லாம் நான் கொஞ்சம் விளக்கமாக சொன்னாங்க, நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளுடைய தொழில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா விருத்தி அடையட்டும். சரிங்க சார். மாவட்டங்களில் இந்த கேரளாலெல்லாம் நிறைய வண்டிகள் தேவைப்படுது. நான் நிறைய ஊர் போயிருக்கேன். கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட்லாம் பூரா டீ எஸ்டேட். சரிங்க. ஆமாம், கும்பலி, கோட்டயம், கொல்லம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒவ்வொரு எஸ்டேட் ஓனர்களும் சின்ன விவசாயிகள் கூட வச்சிருக்காங்க. அப்புறம் வாழைத்தோப்பு வச்சிருக்கவங்களுக்கு இது தேவைப்படுது. இந்த குழி தோன்றது உள்ளுக்குள்ள போய் இது பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மிஷின் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால இதை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருந்து நான் ட்ரெக்கில் போனவங்க இருந்து சாரை பார்த்து மீட் பண்ணிட்டு போகிறேன். ஓகே சார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருக்கு? வண்டியை நீங்கள் எத்தனை வருஷமா நீங்கள் உங்கள் மெக்கானிக்கல் துறையில் இருக்கீங்க, ஒரு மெக்கானிக்காக இருந்திருக்கீங்க, அது ஒரு பெரிய டிவிஎஸ் கம்பெனியில் இருந்திருக்கீங்க. சாதாரண ஆட்கள் நீங்கள் உள்ள இருந்து ரிட்டையர்ட் ஆன வரைக்கும் வர முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்கள் கரி இன்ஜினில் நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், எங்கிட்ட பாய்லர் இன்ஜினியர்லாம் இருக்கு. அந்த அளவுக்குல இருந்து இப்போ வரைக்கும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இப்போ இருக்க வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க. இப்போ இதோட பொருள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த மாதிரி எல்லாம் நல்ல டிவிஎஸ் போல்ட் நட்டுகள். ஆமாங்க. ஆமாம், எல்லாம் தரமான கம்பிகள், ஸ்ட்ராங்கான எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்க சார். பிளேடுகள் கூட நல்லா தேய்மானம் ஆனால் கூட இவங்களே நம்மளே குறைஞ்ச விலைக்கே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே இங்கேயே கிடைக்குது. ஆமாங்க சார். உடனே சாமான் வந்து கிடைக்கிற மாதிரியே பண்ணியிருக்காங்க. அந்த மாடலை ரெடி பண்ணனால இது வந்து நல்ல காலப்போக்கில் நிறைய பேர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாங்க சார். ஓகேங்க சார். மாதிரி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க போறவங்களுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க? பார்க்கலாமா? நிறைய பேருக்கு இதை பத்தி சில விளக்கங்கள்லாம் கொடுக்குறேன். ஓகேங்க சார். ஆமா, இது உங்களுக்கு வந்து இப்போ தொழில் ரீதியாக பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 2 ரூபா 3 ரூபா வரை சம்பாதிக்கலாம். இது இருந்துச்சுன்னா ஆமாங்க, லோன் அரேஞ்ச்மெண்ட் நீங்க பண்ணி தந்துருவாங்க சார். போது ஒரு சாதாரண ஒரு டிரைவர் கூட இதை வாங்கி ஒரு பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுற ஒரு இளைஞர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஓட்டினாங்கன்னா மாசத்துல 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம். கண்டிப்பா சம்பாதிக்கலாம். ஆமாங்க. ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஒரு பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுற ஒரு சின்ன ஒரு இளைஞர் வந்து அதை ஒரு முதலீடா போட்டு பண்ணாங்கன்னா போதும், வேற எதுவும் தேவையில்லை. பெரிய முதலீடெல்லாம் ஆமாங்க. அதுக்குண்டான வசதியெல்லாம் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார்.